எவ்வளவு நேரம் நீங்க ரெடி ஆவீங்க? சாக்லேட் பாக்கெட் பிரிக்காதே. அம்மா கேப்பா எந்த கடையில போவாங்க நீங்க ஆரி வர்க்? என்ன சிம்ரன் இதெல்லாம்? உருண்டை. எங்க பாப்பா போறோம்? சித்தி கல்யாணம். யார் கூடமா சித்தி கல்யாணம்? இல்ல கேச்சு சித்தப்பா கல்யாணம். பாத்தியா? சரி ஓகே போலாமா? வாங்க போலாம். எல்லாம் எடுத்துங்க. இவ்வளவு பேக் இருந்துச்சு. ஆனா உனக்கு தேவையானது மட்டும் பதமா எடுத்துன்னு வர பாத்தியா? நோகாம. வெயிட் மக்களே. என்ன வெயிட்? வெயிட் இதுதான் வெயிட் கிடையாது. அப்புறம் இது முக்கியமா வந்து குத்த கடைச்சு. வெயிட் கிடையாது இல்ல மக்களே. என்ன ரிவீல் பண்ண கூடாது. என்னோட சாரி உங்களுக்கு லைட்டா கொஞ்சம் அது வந்து ஃப்ளீட்னு சொல்லுவாங்கல, மடிச்சு அயன் பண்ணி டீப்ளீட்டிங் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இப்ப என்கிட்ட கொடுத்தா நசிக்கிடுவேனா? ஏய் எங்கயா சூரிக்கு வெயிட் அவ்வளவு இடம் இருக்குல்ல. வைக்க முடியாது. பின்னாடி வச்சு முன்னாடி வச்சா அவன் பொண்ணு எடுத்துக்கிட்டு பின்னாடி வச்சா நசிங்கறா. இப்ப என்ன பண்றது? ஏய் அப்படியே வெய், மேலேயே வெய் இப்படி. இங்க வச்சலாமா பேசாம? இத க்ளோஸ் பண்ணிட்டு. அத லக்கி நோண்டோண்டி பில்லோலாம் இருக்கு, எடுத்து வச்சு விளையாடுங்கோண்டி. இரு நான் வைக்கிறேன். என்கிட்ட கூட தயவு செஞ்சு என்கிட்ட கூட நான் வச்சிரேன். கையிலே வச்சுக்கணும். உங்களை எல்லாம் நம்பிங்க போறீங்க. இதோ பாத்தியா ஆள? நானே வேணுட்டு ஏதா பண்ணி அப்படி புடிக்காதடா மடங்கிடும்டா. அப்படியே வை, அப்படியே அமுக்கு. எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபாரின் மேரேஜுக்காக மக்களே மேரேஜ் இல்ல மக்களே. ரெண்டு பேர் தப்பு தப்பா சொல்றாங்க. நான் காருக்குள்ள உங்களுக்கு டீடைலா சொல்றேன். இப்ப டைம் ஆயிடுச்சு. எங்க அப்பா ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரமா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேக்குற ஒரு முக்கியமான ப்ராடக்ட் பத்தி சொல்ல போறோம் மக்களே. இது லக்கியோட செம்ம ஃபேவரட். எஸ் அதுதான் நம்ம லவ் லேபோட சன்ஷைன் ஸ்விங் கார். ஸ்விங் காரை ரன் பண்றதுக்கு எலக்ட்ரிசிட்டி, கீர், பெடல் எதுவுமே வேணாம். லவ் லேப் நம்மளோட கிட்ஸ்க்காக பார்த்து இதை டிசைன் பண்ணிருக்காங்க. இதுல PBA ஃப்ரீ மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க மக்களே. இது நம்ம கிட்ஸோட சேஃப்டியை என்ஷூர் பண்ணுது. இந்த ஸ்விங் கார்ல 360 டிகிரி டர்னிங் அண்ட் ஸ்மூத் பீரிங் கொடுத்திருக்காங்க. இந்த ஆர்ச் ஷேப் ஹேண்டில் பாரை யூஸ் பண்ணி பேபிஸ் அவங்களுக்கு வேணுங்கிற டைரக்ஷன்ல ஈஸியா இந்த ஸ்விங் காரை ரொட்டேட் பண்ணிக்கலாம். முக்கியமா இந்த நான் ஸ்லிப் ஃபுட் மேட் பத்தி நான் சொல்லியே ஆகணும். இது நம்ம பேபிஸோட லிட்டில் ஃபீட்டை அழகா லிஃப்ட் பண்ணி என்ஜாய்ஃபுல் ரைட் அவங்களுக்கு கொடுக்குது. பேபிஸ் பெட்டரா ஹேண்டில் பண்றதுக்காகவே இதுல ஸ்மூத் ஸ்டீரிங் கொடுத்திருக்காங்க மக்களே. ஸோ பேபிஸ் அவங்க வேணுங்கிற டைரக்ஷன்ல ரொம்ப ஸ்மூத்தா இந்த காரை டிரைவ் பண்ணிக்கலாம். எனக்கு இதுல ரொம்பவே இம்ப்ரெஸ்ஸா இருந்த ஒரு விஷயம் இதுல இருக்க கர்வ் டிசைன். பெட்டர் கன்வீனியன்ஸ்க்காக பக்காவா லெவலப் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பின்னாடி ஒரு ஸ்பேஷியஸான சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேபிஸ் கம்ஃபர்டபுளா உட்காந்து இந்த காரை சூப்பரா என்ஜாய் பண்ணி டிரைவ் பண்ணலாம். இந்த காரோடைய வீல்ஸ் பத்தி நான் சொல்லி ஆகணும் மக்களே. இதோட ஸ்டெபிலிட்டியை என்ஷூர் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ரோல் ஓவர் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல. அண்ட் பேக்ல ரீர் வீல் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேபிஸோட சேஃப்டியை பக்காவா என்ஷூர் பண்ணுது. அவ்வளவு இதுல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ்மே லான்ச் பண்ணியிருக்காங்க. லக்கிக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் டாய்னா கண்டிப்பா இந்த காரை நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும். அவங்க டிரைவ் பண்ணும்போது எந்த ஒரு பயமும் இல்லாம நம்ம கூட ஜாலியா நம்மளுமே என்ஜாய் பண்ணலாம். பேபிஸ்க்கு நம்ம ஒன்னு பர்ச்சேஸ் பண்ணும்போது கரெக்டான ப்ராடக்டா இருக்கா, கம்ஃபர்டபுளான ப்ராடக்டா இருக்கா, முக்கியமா சேஃப்டியான ப்ராடக்டா இருக்கான்னு பார்த்து தான் வாங்கணும் இல்லையா? ஸோ உங்க பேபிக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் டாய் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா லவ் லேபோடைய இந்த சன்ஷைன் ஸ்விங் காரை நாங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். நான் இதை அமேசான்ல தான் மக்களை பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ப்ராடக்ட் அமேசான், ஃபிளிப்கார்ட், lovlab.com எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. கண்டிப்பா நீங்களும் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம சுந்தரா டிராவல்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து கிளம்பிட்டோம். சுந்தரா டிராவல்ஸ்ன்றேன் காரை பாக்க. ஆக்சுவலி நம்ம வந்து எங்க போறோம் அப்படின்னா முன்னாடியே லக்கி உங்களுக்கு நம்ம வந்து ஃபாரின் போறோம். அதுதான் முக்கியமான விஷயம். அத சொல்லி நம்ம திருவொற்றியூருக்கு போறோம். சோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டே. சோ நீங்க பாத்து இருந்திருப்பீங்க இவ்வளவு நாள் நம்மளோட பர்ச்சேஸ் எல்லாத்தையுமே. சித்தி கல்யாணம் சொல்லின்னு இருக்காத. சித்தி என்கேஜ்மெண்ட் சொல்லு. இன்னைக்குதான் நம்ம அரிதாக்கு என்கேஜ்மெண்ட் செரமனி போய் இப்ப நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். சோ திருவொற்றியூர் போயிட்டு லண்டன் சொல்லு. இல்ல திருவொற்றியூர் தப்பா நினைக்கும். நம்ம திருவொற்றியூர் கொட்டிடுவேன். ஈவினிங் தான் ஃபங்க்ஷன். 6 o'clock 6 to 8 o'clock தான் ஃபங்க்ஷன். இப்ப டைம் பாத்தீங்கன்னா 3 ஆயிடுச்சு. அப்பா 1 மணிக்கெல்லாம் வர சொன்னாரு. அப்போதுல இருந்து வந்து இருக்கேன். இங்க இருக்கேன், அங்க இருக்கேன். வந்துருவோம்பான்னு சொல்லி ஏமாத்திட்டு ஃபைனலா கிளம்பிட்டோம். 3 மணிக்காவது வெளியே வந்துட்டோம்.
ஆமா கிளம்பிட்டோம். அங்க போய் தான் நம்ம ட்ரெஸ் அப் பண்ணோம். ஓகே மக்களே, நம்ம அங்க போயிட்டு மண்டபத்தை ரீச் ஆயிட்டு உங்களுக்கு நாங்க அப்படியே காமிக்கிறோம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றத காட்டுறோம். ஓகே மக்களே, ஃபைனலா குட்டீஸ் இருக்கு பாத்தீங்கன்னா கொரட்டை விட்டு தூங்கி மார்னிங்கே நாங்க வேக்கப் பண்ணி விட்டோம். ஒரு 8 o'clock போல எழுப்பி விட்டோம்ல. சீக்கிரமா எழுப்பணும் மக்களே. அப்படி இருந்தோம் இந்த அம்மா இப்பதான் தூங்கிருக்காங்க. ஆமா, நாங்க 8 o'clock எழுப்பிட்டு ஒரு 11 o'clock போல தூங்க வைக்கலாம்னு நினைச்சோம். பட் ஆனா அது நடக்கல. ஆனா கார்ல வந்து அவங்க ஸ்லீப்பிங் ஆயிட்டாங்க. சரி, அந்த கேப்ல நம்ம லைட்டா கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பாத்துட்டோம்னா அங்க போயிட்டு இப்ப ஸ்டார்ட் பண்ணாதான் ஃபங்க்ஷன் முன்னாடியாவது ரெடி ஆக முடியும். ஆமா, ஏன்னா அங்க போயிட்டு எப்படி இருக்கும்னு தெரியல, மிரர் இருக்கா அதெல்லாம் தெரியல. அதனால இங்கேயே கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா மிரர்ல எதுக்குடா செல்லம் அழகு மேக்கப்லாம் தெரியும். மக்களே ஆல்ரெடி எல்லாருமே டென்ஷன். ஒழுங்கா நான் வீட்டுல கிளம்பி வரேன்னு எங்க அக்காளுங்க எல்லாம் இல்ல நம்ம போய் கிளம்பிக்கலாம், நீ வா அங்க ஏதாவது நம்ம பாத்துக்கலாம்னு என்ன ஏமாத்தி இப்ப கூப்பிட்டாங்க. இல்ல நான் வீட்லயே சாரி எல்லாம் கட்டி இல்லன்னா ஒண்ணுமே இல்ல மக்களே. 6 மணி ஃபங்க்ஷனுக்கு ஒரு 7 மணி போல போயிருப்போம். இல்ல மக்களே நான் பிளான் பண்ணது 12 o'clock மேக்கப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 4 o'clock 4 மணி நேரம் இந்த மூஞ்சில என்னத்த 4 o'clock கிளம்பினோம்னா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். 1 hour நம்ம ரீச் ஆயிடலாம்னு சொன்னேன். ஆனா மேக்கப் போடாமலே இப்போ ஆயிடும் போல, 5 மணி 6 மணி ஆயிடும் போல. அங்க போய் தான் நம்ம வந்து ரெடி ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இதோ இதான் மக்களோட மேக்கப் பேக். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போற வரைக்கும் எத்தனை ஸ்டெப் முடிக்க முடியுதோ. மிரர் எங்கப்பா என்ன கேக்குறேன் மக்களே? அதான் கேமராக்கெல்லாம் அப்படியே பாத்து பண்ணேன். அதெல்லாம் வராது. என் மிரர் எடுத்து வைக்க சொன்னேன், ரவுண்ட் மிரர். என்ன எடுத்து வைக்க சொல்ற? எடுத்து வைக்கிறேன் நீ நிஜமாவே என் ரவுண்ட் மிரரை. டென்ஷன் மக்களே. நான் இப்ப எதை வந்து மேக்கப் பண்றது? இங்க இருக்கிற மிரரையும் உடைச்சிட்டான். இப்ப நான் எதை போட்டு மேக்கப் பண்றது? ஓகே, சும்மா உயிரை வாங்கி வைக்கிறான் பொறி உருண்டை. மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். இதுதான் மகளே. தயவு செஞ்சு இதெல்லாம் சொல்லி டார்ச்சர் பண்ணல. இல்ல போற வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மென்ட் எவ்வளவு 1.5 hour ஆயிடும் மகளே. நம்ம இப்பதான் எங்க இருக்கோம்னே தெரியல. ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம். நம்ம வந்து நல்ல ஹெவி மேக்கப் போடுறோம்னா ஹெவியா நம்ம வந்து உங்களுக்கு தோணும் ஏதாவது போட்டா நல்லா இருக்கணும் அந்த மாதிரி புரியல. இப்ப நீ மேக்கப் போட்டு என்ன பண்ண போற? ஹலோ, நான் தான் ஃபர்ஸ்ட் நிக்கணும். என்ன ஃபர்ஸ்ட் நிக்கணும்? வாசல்ல நிப்பியா? வாங்க உள்ள வாங்க இப்படி சொல்றதுக்கு இப்ப மேக்கப் போட்டு வெல்கம் கேர்ள்ஸ்க்கு ஆல் புடிச்சாரு. நம்ம தான் மக்களே ஃபர்ஸ்ட் நிக்கணும். கடமையா நம்ம. உங்க அப்பாக்கு தானே பைஸ் வச்சிருக்கிற தெரியும் நீ யாருன்னு. பிரைமர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பியூட்டி. இந்த பிரைமர் தான் மக்களே. இது நம்ம போட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஓட்டையா இருக்குல்ல. போர்ஸ்லாம் வந்து ரொம்ப இருக்காது, லைட்டா தான் இருக்கும். ரொம்ப நினைக்கிற அளவுக்கு போர்ஸ்லாம் இருக்காது. ஓகே மக்களே, அடுத்து நம்ம வந்து இந்த ப்ரோ கன்சீலர் நம்ம வந்து போட்டுக்கலாம். எங்கெங்கெல்லாம் மார்க் ஆட்டாம போட்டு எங்கெங்கெல்லாம் மார்க் இருக்கும் தோலை உரிய போறேன் அங்கங்க நம்ம போட்டுக்கலாம். ஆக்சுவலி எனக்கு பெருசா மார்க்ஸும் இல்லை. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சுத்த மதிப்பா போடுறேன். எல்லாரும் போடுறாங்களே நானும் போடுறேன். கண்ணாடியை மறைச்சிட்டு பாரு தோலை உரிய போறேன். அங்கேயே போய் மேக்கப் பண்ணிக்கலாமான்னு தெரியல. போன் பண்ண அரிதாக்கு கண்ணாடி இருக்கான்னு கேளு. எக்ஸ்ட்ரா என் அழகுக்கு ஒரு கண்ணாடி கட்டு. நான் இங்க என்னடி பண்ணுகிறேன்? நீ என்னடி கேட்க சொல்ற? காதை திருப்பி நிறைய போட்டனா கம்மியா போட்டனானே தெரியல. நல்லா சிகப்பு ரோஜா மாதிரி இருக்கடி. இங்க மட்டும் ஆரஞ்சா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இது யூஸ் பண்ண போறது ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர். ஆக்சுவலா இது வந்து இப்பதான் என்னோட கரெக்ட் ஷேடே நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இது வந்து வார்ம் சாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சீலர். இது வந்து நம்மளுக்கு இந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த இடத்துல பிளாக்கா கண்ணு கீழெல்லாம் பிளாக் ஆக்கும்ல, அதெல்லாம் போயிடுது. இது நிறைய எனக்கு ஷேட் தெரியாம என்னை விட அதிகமான ஷேடு என்னை விட கம்மியான ஷேட்லாம் வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டு இப்போ ஃபைனலாக இது கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் இது ரொம்ப லாங் ஸ்டேவும் இருக்கு. ஓகே, என்னோட ஷேடுக்கும் இருக்கு மக்களே. இது வந்து 1 போட்டுக்கு பாருங்க, நம்பர் 1. ஸோ என்னோட கலர்ல யாராவது இருக்கீங்கன்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து இது கலர்லாம் இல்லை, இந்த ப்ரோ கன்சீலர் சொல்லுவாங்களே, ஜஸ்ட் இது ஆரஞ்சு ஷேட், அவ்வளவுதான். இதுதான் இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன். இதை நம்ம இப்போ போட்டுடலாம். அதுவும் கண்ணு கீழே தான். ஆக்சுவலாக நமக்கு ரொம்ப டார்க்கா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து இந்த கன்சீலர் போட்டு கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்துட்டோம்னா நல்லா பிரைட்டா இருக்குப்பா தம்பி. நிஜமா பிரைட்டா இருக்கு, நீ பாரு. அதான் சன்லைட் அடிக்குது, அதனால பிரைட்டா தெரியும். மேக்கப் சரியா தெரியல, அதனால. ஓகே மக்களே, மேக்கப் எல்லாம் நான் களைச்சாச்சு மக்களே. ஏன்னா சரி பண்ணல. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே வந்திருக்கலாம். இல்ல ஐயெல்லாம் வைக்காம ஆடிட்டே இருக்கு. எனக்கு ஆக்சுவலி தெரியல கன்சீலர் எல்லாம் கரெக்டா பண்ணனான்ட்டு. அதனால அங்கேயே போய் மேக்கப் பண்ணிக்கலாம். அரிதா இப்ப முடிஞ்சிச்சு மேக்கப், அதனால இந்த கண்ணாடி கம்மியா காலியா தான் இருக்கும். இடம் கிடைச்சிச்சு, அதனால அங்கேயே போய் பண்ணிக்கலாம். இப்ப ஃபுல்லா களைச்சிட்டா. ஆக்சுவலி இப்ப நம்ம திருவட்டூருக்கே வந்துட்டோம். அதனால பாதி மேக்கப் பண்ணிட்டு விட்டுட்டு திருப்பி கண்டினியூ பண்ண கூடாது. அப்படியே ஒரே ஸ்டெச்சா போயிட்டா தான் அது ஃபுல் ஃபினிஷிங். பேப்பர்ல கை வச்சோம்னா 100 மார்க் வராம விட மாட்டாங்க. ஓகே மக்களே, நம்ம திருவட்டூர் ஆக்சுவலி ரீச் ஆயாச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல நம்ம போயிடுவோம். அந்த பிளேஸ்க்கே நம்ம போயிடுவோம். ஸோ அங்க போயிட்டு அப்படியே பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு.
பேக் எங்க இருக்கு? ஐயோ சாரி நீங்க சாரியை கொடு. குப்பையில போட்டுருவேன். சாரி இது தூக்கி குப்பையில போட்டு உன் பேக்கை புடி. உன் ட்ரெஸ் பேக்கை நீ புடி. சும்மாவே நடந்து வருவேன் ஒரு பைய தூக்காம. அது வேணாம், இந்த பேக் வேணாம், அந்த பேக் எடுத்து வாக் பண்ணி தான் போகணும். நோ தூக்குறது, ஒன்லி வாக்குறது. வர்மா கொண்ட இதுதான். இங்க ட்ரெண்டான ஆளே அந்த மாதிரி. Few moments later. உருண்டை ஒரு 5 நிமிஷம் எங்களை உள்ள விட்டியா? எவ்வளவு நேரம் நீங்க ரெடி ஆவீங்க? எப்படி நீ ஐயோ அப்பா மேக்கப் பண்ணிட்டாலும் நாங்க என்னடி காரணமானோம்? நீ எல்லாமே பண்ணல. நான் வாங்கினதுக்கு தாண்டி நீ மேட்ச் பண்ணி வாங்கின. லக்கியோட டுடேஸ் காஸ்டியூம் இந்த பீகாக் ட்ரெஸ் தான் மக்களே. இது ஒரு கஸ்டமைஸ்டு ட்ரெஸ். இதை நம்ம லக்கிக்காக ஸ்பெஷலா பண்ணி கொடுத்தது நம்மளோட த்ரெட்ஸ் ஆஃப் ஃபெர்தோஸ். இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். இப்போ ஸ்கிரீன்ல இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வரும். லக்கியோட எல்லா ஸ்பெஷல் காஸ்டியூமும் இவங்க தான் டிசைன் பண்ணுவாங்க. ஜஸ்ட் எனக்கு இந்த மாதிரி வேணும்னு ஒரு ஐடியா தான் கொடுத்தேன். யூனிக்கா சூப்பரா, முக்கியமா லக்கிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இவங்க டிசைன் பண்ணி கொடுத்தாங்க மக்களே. பிரைஸ் மீஸ் செம்ம ஆஃபர். உங்க வீட்டு கிட்ஸ்க்கு பர்த்டே இல்ல ஸ்பெஷல் அக்கேஷன் இருக்காத ட்ரெஸ் வேணும்னா கண்டிப்பா இவங்க கிட்ட நீங்க ஆர்டர் யூனிக் கஸ்டமைஸ்டு ட்ரெஸ்க்கு த்ரெட்ஸ் ஆஃப் ஃபெர்தோஸ் செக் பண்ணுங்க. ஏய் பொரி உருண்டை, நீங்க 2 பேர் எவ்வளவு நேரம் ஆகுறீங்க தெரியுமா? அங்க ஐயர் எல்லாம் வந்துட்டாரு. என்ன கம்மல் மாட்டிக்கும்? பொரி உருண்டை சீக்கிரம் கிளம்பு, டைம் ஆகுது. பொரி உருண்டை 10 மினிட்ஸ் தாண்டி தேவைப்படுது. நீ என்னவோ லக்கிய குறை சொல்ல இருக்க எரும மாட்டு மூஞ்சி. ஆக்சுவலா ஒண்ணுமே முடியல மக்களே. ஏன்னா அர்ஜென்ட்டா ரெடி ஆகுறோமா, அதனால ஒண்ணும் பண்ண முடியாம போயிடுச்சு. சூப்பரா இருக்கு காஸ்டியூம். பீகாக் என்னது? நடக்குமாமே. நீ இன்னும் புது பொண்ணு மாதிரி பண்ணிருக்கப்பா. புது பொண்ணு ஆக்சுவலி அவங்க போட்டோ எடுக்க விட்டு வந்து என்னாச்சு? அதுக்கு உங்க அக்கா விட்டு வந்திருக்க கூட பத்திரமா இருக்காங்க. ஓகே மக்களே, நான் உள்ள போயிட்டு அந்த வேலைகள் எல்லாம் பாப்போம். செருப்பு கூட நான் போறேன். இப்போ இந்த அம்மா பாரு மணக்கெல்லாம் வச்சிட்டு ரொம்ப பண்ணிருக்காங்க. இப்போ வெல்ல நில்லு. வெல்கம் गर्ल्स அப்ப நில்ல. ஏய் அதுக்கு தான் முன்னே கூப்பிட்டாரு. நீ ஃபர்ஸ்ட் போய் நில்லு. நீ லேட் ஆகிருந்துக்க. ஏய் இப்போ நீ வரியா இல்லையாடி? வர இருடா ஃபைன். குளிக்காம Dress வேற போட்டு நெச்சி சென்ட் எல்லாம் வேற ஆச்சுன்னு. ஓகே மக்களே, நம்ம காஸ்டியூம் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ சர்க்கோட காஸ்டியூம் காப்பியே சொல்றேன். ஏய் காப்பி எல்லாம் சொல்லாத. நீ ஒரு Dress வாங்கிட்டு அதுக்கு மேட்ச் எனக்கு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லு. ஒரு கிரீன் கலர்ல ஸ்டோன் வெச் ஆரி வர்க் டிசைன். இதா மக்களே சர்க்கோட ஆரி வர்க் Dress. சமையா இருக்கேப்பா. எந்த கடையில வாங்குனீங்க ஆரி வர்க் டிசைன்? ஒரு ஆரி வர்க் இல்ல, இது ஸ்டோன் ஷர்ட். ஸ்டோன் ஷர்ட், சீக்வென்ஸ் ஷர்ட். ஆனா ரொம்ப நாளா சருக்கு இத ட்ரை பண்ணனும்னு நினைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மாட்டிக்கிச்சு. இந்த ஃபங்க்ஷனுக்கு மாட்டிக்கிச்சு. ஓகே மக்களே, இல்ல நீ எதுவும் பேசாத, டைம் ஆயிடுச்சு. சரி ஓகே வாங்க நம்ம வெளில போயிடலாம். அதுக்கு அப்புறம் பேசலாம். டக்கி சிலாவலி சிஸ்டர் வெச்சு விளையாடுறீ. சிலாவலி கொஞ்சம் வெளில போய் அவங்க தாத்தா தேடி நிக்காருங்க. விடு போ, வெளில போ. கால் இல்லையா? சீக்கிரம் வெளில போ. அடுத்த சாக்லேட் பாக்கெட் பிரிக்காத நீ தைரியம். இங்க பாரு, வேலை செய்யல. வேலை செய்யக்கூடாது. எங்க கல்யாணத்துல தான் நீ பண்ணிருக்கணும், எங்க கல்யாணத்துலயே நீ பண்ணல. அதுதான் எங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. என்ன சிம்ரன் இதெல்லாம் குழந்தைக்காக வாங்குனீங்க? இல்ல
கேக் வெட்டினவங்களே வேடிக்கை தாண்டி இங்க பாத்தியா? பிளேட் வாங்க. ஆமா எப்டில தான் வாங்கி வந்திருக்காங்க. தட்டு கொடுத்துருக்காங்க. பாவீங்களா? லக்கி போதும் ஆல்ரெடி 20 எக்லெஸ் சாக்லேட் 15 மெலடி சாக்லேட் போயிருக்கு. இதுதான் கேக் வேற என்ன வேணும் உனக்கு? வந்துச்சு என் பொண்ணு வேற. வா வா தங்கம் வா 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 எடுத்துக்கோ நம்ம தரவா. யாருமா? பெரியப்பா. பெரியப்பானே நினைச்சுன்னு இருக்குது. ட்ரெஸ் மாத்திக்கிறியா? பீகாக் ட்ரெஸ் மாத்திக்கிறியா? மாத்தணும் அதென்ன சொல்லியிருந்தது. இப்ப நோங்கு பேரு மாத்திரியா? வேணுமா வேணாமா லக்கி? ஓகே மக்களே, ஃபைனலா வந்துட்டு எங்க கேங் இந்த சைடு உட்கார்ந்து இருக்கு. வெற்றிகரமா வந்து நம்மளுடைய என்கேஜ்மெண்ட் அரிதாவை முடித்து விட்டோம். இன்னும் முடிக்கவில்லை, இன்னும் முடிக்கிறதுக்கு நாட்கள் இருக்கு. என்கேஜ்மெண்ட்டை முடித்து விட்டோம் சக்சஸ்ஃபுல்லா. இப்ப எல்லா குழந்தைங்களும் விளையாடின்னு இருக்கு. உள்ள பெரியவங்க எல்லாம் விழா கமிட்டி பெரியவங்களும் விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஆமா, விழா கமிட்டி உள்ள இருக்காங்க. நாங்க இங்க உட்காந்து கதை பேசிட்டு இருக்கோம். சரி ஓகே மக்களே, ஃபைனலா ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியா முடிஞ்சு வச்சது. முடிஞ்ச அளவு கொஞ்சம் தான் மக்கள் எங்களால எடுக்க முடிஞ்சது. நிறைய எடுக்க முடியல, நிறைய சவுண்ட் ஒர்க் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால நாங்க பண்ண முடியல. ஸோ இப்போ என்கேஜ்மெண்ட் ஓவர். இப்போ நம்ம வீட்டுக்கு போறோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு உங்க வீட்டுக்கு பாய் பாய். எல்லாம் எந்த வீட்டுக்கு அப்படியா? பரவாயில்லையே. சரி போங்க, எல்லாம் உள்ளே இருங்க போலாம். பாய் போலாம். ஏன் லக்கேஜ் எடுத்தாச்சு? அப்பா எங்க? முன்னாடி போங்க. The next day. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. லக்கி பேபி வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டோம். காலைல படி முதல்ல நம்ம கல்வி தானா முக்கியம், ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போ அப்படின்னு துரத்தி விட்டோம். அனுப்பிச்சு விட்டாச்சு. சோ ஃபைனலா நம்ம அரிதா எங்கேஜ் வெற்றிகரமா சக்சஸா நடந்துச்சு. ஆமா மக்களே, நிறைய பேர் அவங்களை காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் அவங்க பிரைவசி காரணமா எங்களுக்கு வந்து அவங்களை காட்ட முடியாது. அவங்க ஒர்க் பேசிஸ், முக்கியமா எல்லாரோட பிரைவசி ரொம்ப முக்கியம். சோ நம்மள காட்டுறோன்றது நமக்கு ஓகே, பட் அது மத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆக்சுவலா அவங்களோட பர்மிஷன் இல்லாம நம்ம யாரையுமே நம்ம காட்ட கூடாது. சோ அதனால நாங்க ஜஸ்ட் இப்ப நீங்க எல்லாருமே கேட்பீங்க, உங்க எல்லாருக்குமே அரிதாவை தெரியும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதை அப்டேட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் தான். சோ சீக்கிரமே நம்ம அரிதாக்கு டம் டும் டும் கல்யாணம் ஆக போகுது. வந்து கல்யாணமே ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு கல்யாணம் சொல்லிட்டு. கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சுத்தி யாரு கேட்டாலும் கல்யாணத்துக்கு தான் நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்கேஜ்மெண்ட் அவங்களுக்கு தெரிய ஆக்சுவலி கொஞ்சம் எமோஷனலா ஆயிடுச்சு என்கேஜ்மெண்ட் ஆன உடனே. ஏன்னா கூட சுத்திட்டு இருந்திய செவ்வால சிங்கிள்ல இருந்து நீ இப்ப டபுள்ஸ் ஆக போறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஹாப்பியா முடிஞ்சதே ரொம்ப ஹாப்பி. அடுத்தடுத்து மேரேஜ் பத்தின அப்டேட்லாம் உங்களுக்கு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்றோம். இப்ப லக்கியா போய் பிக்கப் பண்ணோம். அதனால வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோ பார்த்து இருந்திருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கிளிக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எங்களுக்கும் பாருங்க. பாய் சொல்லிக்கலாமா? பாய். வேற ஹலோ பிரியா. பாய் गाइस.